வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போலாம் என்ன தான் காலையில் வெயில் அடித்தாலும் ஈவினிங் ஆனால் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது. இந்த மழை டைமில் சூடாக பஜ்ஜி சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுலேயும் சுட சுட எறா பஜ்ஜி சாப்பிட்டா கலக்கலாக இருக்கும். அதனால் எறா பஜ்ஜி சூப்பராக டேஸ்டியாக வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது நம்ம எறாவை நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஏற்கனவே நான் எறாவை உப்பு மஞ்சத்தூள் போட்டு க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இதில் இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். அப்போது தான் அந்த காரம் எல்லாம் இறால ஏறி ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அடுத்து நம்ம பஜ்ஜி போடுறதுக்கான இந்த பேட்டர் ரெடி பண்ணிடலாம். கடலை மாவு, அரிசி மாவு, சோள மாவு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது ரொம்பவே நல்ல கலர் கொடுக்கும். அடுத்து நீங்கள் உப்பு கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே எறா மேரினேட் பண்ணும்போது அதில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு திக் பேட்டரை ரெடி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த எறாவோட இந்த மாவு ஒட்டாது. எறா பஜ்ஜி ரெண்டு பக்கமும் கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடையில் கிடைக்கிற இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவு யூஸ் பண்ணி கூட இது பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.